நலம் தரும் நவக்கிரகங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகத்தமிழர் மேட்ரிமணி.com வழங்கும் நலம் தரும் நவக்கிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனதருமை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், உங்கள் அனைவரையும் அன்புடன் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காகவே இந்த சாஸ்திரம் இந்த மனித குலத்திற்காகவே ஆக்கப்பட்டிருக்கிறதாக நாம் நினைக்கலாம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு ஜாதகரை தத்தெடுத்து கொண்டு அவரது வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை ஆய்வு செய்து அவருடைய கால கண்ணாடியாகிய அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய எதிர்வரும் துன்பங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான டேக் டைவர்ஷன் என்று சொல்வார்கள், அதாவது எந்த மாதிரியான மாற்றுப்பாதையை அமைத்தால் அந்த கிரக கட்டுத்தலையிலிருந்து இந்த ஜாதகர் விடுபடலாம் என்பதை தெளிவாக கூறி, என்னை பொறுத்தவரை என்னிடம் வரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருடைய ஜாதகங்களையும் மிக தெளிவாக ஆய்வு செய்து எனது குருநாதருடைய வழிகாட்டுதலின் பெயரில் கடந்த 13 ஆண்டுகளாக மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களில் இருந்து பலரை விடுபட செய்தவர். புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778. ராசியின் குணங்கள். கடந்த வாரம் இந்த ராசியின் குணங்கள் பகுதியில் கடகராசியினுடைய பலன்களை பார்த்தோம். அதில் நிறைய பேர் மிகவும் சந்தோஷப்பட்டு, எங்களெல்லாம் நேரிலே நீங்கள் பார்த்தது மாதிரி இவ்வளோ தெளிவாக எங்களை பற்றிலாம் சொல்கிறீங்களே சார், இனி ஒவ்வொரு வாரமும் சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த ராசியினுடைய பலன்கள் அப்படிங்கிறத விட ராசியின் குணங்கள். இந்த வாரம் சிம்ம ராசியினுடைய குணங்களை நம்ம பார்க்குறோம். சிம்மத்தானுடன் செருக்கேல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அப்படின்னா என்ன? எப்போதுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க கோபப்படுவாங்க. அவங்கக்கிட்ட கோபப்பட்டு நீங்கள் ஒரு வேலையை வாங்கவே முடியாது. அன்பாக சொல்லணும், பணிவாக சொல்லணும், அதே மாதிரி கோரிக்கை வைக்கணும். கோரிக்கை வச்சிங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அதை விடுத்து அவங்கள எச்சரிக்கை பண்ணி அதே மாதிரி அவங்கள நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிம்ம ராசி குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கோபப்பட்டு நீங்கள் ஒரு வேலையும் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா வகையிலையும் நல்ல திறமைசாலியாக இருக்கீங்க. அதே மாதிரி எல்லா தொழிலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் விட நீங்கள் இது மாதிரி ஆவேசமாகவும் டென்ஷனாகவும் கோபப்படுறது நீங்கள் அவசியம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அது சார்ந்த நோய்கள் வரும். இப்போ இருதயத்தை குறிக்கக்கூடியது தான் சிம்மராசி. சூரியன் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருதயம், ஹார்ட். அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க அதிகமான வேலை பளு காரணமாகவும் அதே மாதிரி ஒரு செயலை தப்பாக செஞ்சிட்டாங்கன்னா உடனே எரிச்சல் அடைஞ்சு டென்ஷன் ஆயிடுறீங்க, ப்ரெஷர் அதிகமாகுது. அதில் ஹார்ட்டில் பிரச்சனை வருமா இல்லையா? அதனால் சிம்மராசி சாத்வீகத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் பார்த்தீங்கன்னா சாத்வீகமான உணவுகள் தான் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த ராசியினுடைய குணங்கள் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, மேற்கத்திய ஜோதிடம், அதெல்லாம் அந்த ராசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ராசியினுடைய குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் ஆய்வு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னா உங்களுடைய அன்றாட செயல்முறைகளை எடுத்து சொல்லுது. இப்போது சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தவங்க கிட்ட அடிபணிஞ்சு வேலை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வேலை செய்ய, இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டால் தன்னுடைய டேஸ்ட்டுக்கு அதை எடுத்து தானே அதை நிர்வாகம் செய்து தனக்கு கீழே நிறைய வேலையாட்களை வைத்து திறம்பட நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்.
ஆனால் நம்ம என்ன செய்யணும், சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வேலையை செய் என்று பணிக்கக்கூடாது. அப்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள், மிக மிக பெரிய அளவுலலாம் முன்னேற்றம் பெறக்கூடியவர்கள். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கினா அதில் இருக்கிறதுலே ஹையஸ்டான பொருளாக வாங்குவாங்க. ஒரு கார் அப்படின்னாக்கா ஹையஸ்ட் மாடல். ஒரு கடன் வாங்கினோம்னா எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு காரில் அவங்க டிரைவிங் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக போவாங்க. வீரம், தீரம், பராக்கிரமம், தைரியம், இது அனைத்தும் ஒருங்கே பெற்ற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா அது சிம்ம ராசி ஒன்று தான். இந்த 12 ராசிகளில் அஞ்சா நெஞ்சமும் வீரதீரமும் உடைய ஒரே ராசி சிம்மமாக திகழ்கிறதுனால இவர்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. அதனால தான் சிம்ம ராசிக்கு எதிரி கிடையாது என்று சொல்வார்கள். அதே போன்று அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரிடமும் எளிதாக பழகி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணமும் அனைவரையும் வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு யுக்தியும் தெரிந்தவர்கள் யாருன்னா அது சிம்ம ராசிக்காரங்களாகத்தான் இருக்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களெல்லாம் நிறைய என்னால் வழி நடத்திட்டு போக முடியும். சிம்ம ராசி வரக்கூடிய நோய்கள், அவங்களுடைய பலவீனங்கள், பலங்கள், தெரித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள், இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எந்தெந்த திசையிலலாம் என்ன மாதிரி துன்பங்களை சந்திப்பாங்க, எந்த திசை வந்தால் நல்ல மேன்மையான பலன்கள் நடக்கும், இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தால் மட்டுமே தான் நாம் அதனை நேரடியாக உட்கார்ந்து, ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு 7 நிமிடம் தான் உங்களுக்கு ராசியை பற்றி சொல்ல முடியுது. ஆனால் நேரில் வரும்பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கடந்த வாரம் ஒரு சகோதரி அப்படித்தான் தன்னுடைய தாய் தகப்பனாரெல்லாம் அழைச்சிக்கிட்டு கடகராசி உட்கார்ந்து, சார் இதில் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் ஜோதிடரை தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் வரணும், நாங்கள் உங்களை தேடி வர முடியாது இல்லையா? அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே கண்டிப்பாக கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இந்த வாரம் ராசியின் குணங்கள் பகுதியில் சிம்ம ராசியினுடைய குணத்தை பார்த்தோம். அடுத்த வார ராசியினுடைய குணங்கள் பகுதியில் கன்னி ராசியினுடைய குணங்களை பார்ப்போம். பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். தொடர்புக்கு செல் 9865939996 and 9865837778. கோள்களின் கோலாட்டம், இந்த பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். கோள்களின் கோலாட்டம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படியெல்லாம் துன்பங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 1962 வருஷம் 8 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது பிறந்தவர். மிதுன லக்னம், தனுசு ராசி. அப்போது அவருக்கு 7 கிரகங்கள் 8ஆம் பாவகத்திலேயே மறைஞ்சிருக்கு. இதை நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கு எடுத்து இதனுடைய பலன்கள் எல்லாம் அன்னைக்கு பார்த்தோம். இந்த மனிதர் தான் பிறந்த காலம் தொட்டு இன்று வரை அவர் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. காரணம், அவருக்கு எல்லா கிரகங்களுமே 7ஆம் பாவகத்திலையும் 8ஆம் அதாவது அவருக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் பாவகத்தில் மறைந்திருந்ததுனால, அவருடைய லக்னாதிபதியும் 8ஆம் பாவகத்திற்கு போனதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ நினைச்சதுக்கு எதிர்மறையாகவே எல்லா விஷயங்களுமே நடந்தது. லக்னம் 8ஆம் பாவகத்துக்கு போகவே கூடாது. என்சான் உடலிற்கு உயிரே பிரதானம். அந்த உயிர் என்பது சிரசு. எனவே சிரசே பிரதானம். சிரசு இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்கவே முடியாது. சிரசை நாம் வெட்டிவிட்டோமேயானால் அந்த உடலில் உயிர் தங்காது. ஒரு கை எடுக்கலாம், ஒரு காலை எடுக்கலாம், உயிர் இருந்து கொண்டே இருக்கும். சிரசு இல்லாமல் எவ்வாறு வாழ முடியும்? அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவனுடைய லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியும் கெட்டு, 7ஆம் பாவாதிபதியும் கெட்டு, 4ஆம் பாவாதிபதியும் கெட்டு, 9ஆம் பாவாதிபதியும் கெடுகிறார். தகப்பனாரினாலும் ஆதாயம் இல்லை, தாயினாலும் ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு இல்லை. மனைவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் செய்கிறார். அந்த திருமணம் நடந்து ஓராண்டுகளுக்குள்ளாகவே அந்த பெண் மனநிலை சரியில்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார். 2வது ஒரு திருமணம் செய்கிறார். ஏனென்றால் இவருடைய லக்கணத்திற்கு 11ஆம் பாவாதிபதி செவ்வாய் உச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட பல தாரங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம். அப்போ 2வது திருமணம் செய்து அந்த பெண்ணும் இவருடன் சேர்ந்து வாழ முடியாமல்
கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அவரும் பிரிந்து செல்கிறார். மூன்றாவதாக ஒரு திருமணம் செய்கிறார். அப்பொழுதுதான் என்னை வந்து சந்திக்கிறார். நான் சொன்னேன், உங்களுடைய ஜாதகத்தில் மன வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையாது. இனி நீங்கள் எத்தனை பெண்ணை திருமணம் செய்தாலும் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரர், நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி தான் அவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன் அப்படின்னா, இவர் மிதுன லக்னம், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர். தனுசு ராசி, இவர் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத மனிதர், யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதவர். இருக்கக்கூடிய ராசிகளிலேயே தனுசு ராசி ஒன்றுதான் பரோபகார சிந்தனை உடையதும் இறையாண்மையுடன் கலந்த யதார்த்தமாக எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற சிந்தனை உடைய ராசி தனுசு ராசி. ஆனால் இவருடைய கிரகங்கள் எல்லாம் கெட்டுப்போய் இருக்கும் பொழுது தாயன்பு கிடைக்கவில்லை. 4ஆம் பாவாதிபதி 8இல், தகப்பனாருடைய வழிகாட்டுதல் இல்லை, பாக்கியாதிபதியும் 8இல். அதே போன்று 7ஆம் பாவாதிபதி நீசம், அந்த குரு நீசமாகி போய் அப்போ இருக்கும் பொழுது மனைவினால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் இவருக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் இவர் இதை விடாமல் பல ஜோதிடரை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடரையும் போய் பார்த்து, ஜோதிடம் பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவரே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்து விட்டார். ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்து ஒரு 10 ஆண்டுகள் அதிலேயே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். விளைவு, கோள்களின் கோலாட்டம் என்பதை மாற்ற முடியாது, தன்னை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்தார். அதைத்தானே ஐயா நானும் உங்களுக்கு சொன்னேன். இவர் என்னை சந்தித்து கிட்டத்தட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 9 ஆண்டுகளுக்கு மேலே இவருடைய பழக்கம் உண்டு. அப்போ அதிலிருந்து இவரை நான் பார்த்து கொண்டே வருகிறேன். இது நாள் வரைக்கும் அந்த கிரகங்களை எந்த பரிகாரங்களும் செய்து எப்படியும் மாற்ற முடியாது என்ற தீர்மானத்திற்கு அவரே வருகிறார். அப்பொழுது என்னிடம் சொல்கிறார், சார் நீங்கள் சொன்னது தான் உண்மை, நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும், கிரகங்களை மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க. நான் இப்போ என்னுடைய 3ஆவது மனைவி என்று சொல்லும்பொழுது அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டுருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ கோள்களை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோம். இந்த கோள்களை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களே, ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வராது. கோள்களின் கோலாட்டம் என்பதை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. இந்த ஜாதகரை பாருங்க, கண்டிப்பாக இவர் அந்த 1962 பிறந்ததிலிருந்து இது நாள் வரைக்கும் எந்த விதமான சந்தோஷங்களையும் இந்த பிரபஞ்சத்திலேயே பெற முடியவில்லை. அதற்கு காரணம், அவர் எதை தொட்டாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் எதிர்மறையாகவும் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவுமே இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இவருக்கு நான் என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் நேர்மறை ஆற்றலை பெறுவதற்குண்டான யுக்திகளை சொல்லித் தருகிறேன். அவர் சொன்னார், கோள்களை மாற்ற முடியாதுங்கிறீங்க, நேர்மறை ஆற்றலை எப்படி பெற முடியும்? கோள்கள் வழிவிட்டால் தானே பெற முடியும். மிக அற்புதமான கேள்வி ஐயா. கரண்ட் இருக்கிறது, அந்த பிளக்குக்குள்ளார விரலை விட்டோம்னா இறந்து போயிடுவோம்னு தெரியும். நாம் பிளக்குக்குள்ளார கொண்டு விரலை விடுறோமா? இல்லை. அப்போ கோள்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லா கோள்களும் கெட்டு இருக்குது, அதனால் நீங்கள் வாழ முடியாது, நாளைக்கே செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் அவங்க இறந்து போகிறாங்களா? இல்லையே, இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகிறார்கள். அதே போன்று நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் என்றேன். அவர் மன நிம்மதியுடன் இத்தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே கோள்களின் கோலாட்டம் இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த சம்பவத்தை பார்த்தோம். இனி அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சம்பவத்தோடு இந்த கோள்களின் கோலாட்டம் பகுதியை பார்க்கலாம். ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதிவாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பெங்களூர். சந்திக்க முகவரி ஹோட்டல் தி பெல், கன்வென்ஷன் சென்டர், மெஜஸ்டிக் அருகில், பெங்களூர். தொடர்புக்கு 09865939996 and 09865837778. வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம். இந்த பகுதியில் நாம் இப்போ உங்களை சந்திக்கிறோம். வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் என்ற பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான்
உங்களை வெளிப்படுத்துது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய்ங்கிறது அவசரக்காரன். அதே போன்று ஆத்திரக்காரன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பார்கள். அது மாதிரி இந்த செவ்வாயினுடைய அமைப்பு இருக்கும் பொழுது அவசரப்பட்டு பேசுறது, வேகமா பேசுறது, சத்தமா பேசுறது, கோபமா பேசுறது, அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்கிறது, இதெல்லாம் அதனால தான் அவங்களுக்கு துன்பங்கள் வருது. அதனால தான் அந்த ஆதிகால நூல்கள்லாம் 2ல் பெண்ணிற்கு செவ்வாய் இருத்தல் கூடாது, தோஷம் என்றார்கள். தோஷம் என்றால் என்ன? சந்தோஷத்தினுடைய எதிர்ப்பதம் தோஷம். அந்த பேச்சினாலும் வாக்குனாலும் ஒரு பெண்மணி பிரதியாரை புண்படுத்துவாள் என்பதற்காக சொல்லப்பட்டது. இப்போ இந்த வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவோம் பகுதியில் இவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? 2ல் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக பேசுங்கள், நிதானமாக பேசுங்கள், அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள், பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேசுங்கள். தீர்மானித்து ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை யோசனை பண்ணி 2 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக இருக்க முடியும். அப்போ 2ல் சூரியன் இருந்தால், இன்னைக்கு ஒரு ஜாதகம் காலையில் பார்க்க வராங்க, 2ல் என் மனைவிக்கு சூரியன் ப்ளஸ் ராகு, விருச்சிக லக்னம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்குது சார், சொந்த அக்கா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஏன் சார் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, ஐயா நீங்கள் உங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். சார் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய மனைவி ஜாதகத்தில் விருச்சிக லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் குருவின் ராசியில் ராகுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த பெண் பேசுவது நியாயமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து பேசுவார். அவர் பேசுவது நல்ல திறமையாக, நிர்வாக திறமையாக, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் என்றெல்லாம் சொல்லுவார். ஒன்று, நீங்கள் என்னை ஜோதிடரை யார் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். அந்த பெண்மணியே என்னிடம் வந்திருந்தால், உனக்கு வாக்காலும் வீட்டுக்குள்ளார சொல்லாலும் செயலாலும் பிரச்சனை வருமம்மா, 2ல் சூரியன் இருக்கிறதுனால என்னை நேர்மையாக தான் இருக்கும்னு பேசுவேன், கணவன் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் உனக்கு பிடிக்காது, அவனை சாப்பாடு பனிஷ்மெண்ட்டு நீயே போட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவேன்னு சொல்லுவேன், இதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னா அது ஆமான்னு சொல்லும். அம்மா உன் ஜாதகத்தில் இந்த மாதிரி ராகு 2ல் இருந்தால் பிடிவாதம், சூரியன் 2ல் இருந்தால் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி பிரச்சனை வருது இல்லையா, அப்போ நீ கொஞ்சம் மாற்றிக்கலாம் இல்லையா, டேக் டைவர்சன், மாற்றுப்பாதை, இதுதான் பரிகாரம். அதே மாதிரி 2ல் சனி இருந்தால் உம்மனா மூஞ்சியாட்டு இருப்பாங்க, அல்லது பேசவே மாட்டாங்க சார், 10 வார்த்தை கேட்டால் 1 வார்த்தை பேசுகிறான் சார், நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 வார்த்தை பேசினாலும் அது பிரச்சனை போய் முடியுது சார். இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னா 2ல் செவ்வாய். நான் சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்கள் தான், நீங்கள் உடனே உங்களுக்கு இருந்ததுன்னா அது அதே மாதிரி எடுத்துக்காதீங்க. காரணம் இது லக்னம், அது 2ஆம் பாவகம் யாருடைய வீடு, அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, என்ன திசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சு தான் அதை முடிவுக்கு வரணும். அது நேரடி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நான் சொல்கிறேன். 2ல் குரு இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்டு, என்னை விட வேறு யாரும் சரியாக சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் 9 கிரகங்களில் தலையாய ஒரு பணியை, அதாவது மிக அற்புதமான ஒரு நல்ல கோள் எது என்று பார்த்தோம்னா அது குரு. நல்ல கோள் அப்படின்னா குரு. அந்த குரு அவருடைய வாக்கில் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது மட்டும்தான் நல்லது, மற்றவங்க சொல்கிறதுலாம் நல்லது இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ நம்ம வாழ்க்கைப்பட்டால் என்ன செய்வது? ஒன்று சரிங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடணும். எதிர்வாதம் செய்தால் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே போன்று 2ஆம் பாவகத்தில் கேது இருந்தால், அப்போ அந்த கேது அப்படிங்கிறது ஞானத்திற்கு சொல்லுவாங்க. அப்போது இவங்க அனுபவபூர்வமாக ஞானம் அப்படிங்கிறது நான் சொல்கிறதெல்லாம் என்னை விட அறிவாளி இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க, பிடிவாதத்தினுடைய மொத்த உருவமாக பேசுவாங்க. 2ஆம் பாவகம் என்பது இந்த ராகு கேதுகள்லாம் இருந்ததுன்னா அந்த பாவகமே கெட்டு போகுது. அப்போ இந்த பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது வேறு விதமாக போயிடும். அந்த பேச்சு சுதந்திரத்தினால வரக்கூடிய துன்பங்கள் அவங்களுக்கு நிறையா வரும். அதனால் அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2ல் சுக்கிரன் இருந்தால் மிக அற்புதமான அமைப்பு. இதெல்லாம் பல மகரிஷிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி 2ல் சுக்கிரன், அவங்களாம் 2ல் சுக்கிரன் இருந்து பேச ஆரம்பித்தீர்களானால் நிறைய மக்கள் அங்கே கூடிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருப்பாங்க. 2ல் சுக்கிரன் என்பது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போன்று 2ல் சந்திரன் இருந்தால் அடிக்கடி வேறு வழி இல்லாமல் பொய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். அதே மாதிரி ஒரு காலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுவாங்க.
பேச்சினுடைய தன்மைகளை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா அந்த 2ஆம் பாவகத்தில் வந்து சந்திரன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சந்திரன், ராகு, சனி, கேது, குரு, சுக்கிரன், இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்தோம். புதன் என்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் அற்புதமான ஒரு பிளானட். இந்த பேச்சு வந்து அறிவுபூர்வமாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாக இருக்கும், ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும், யாருடைய மனசும் புண்படாதபடி இருக்கும். அப்போது இது இந்த வெள்ளம் வரும் அணை கட்டுவோம் பகுதியில் நீங்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த பகுதியில் நிறைய இருக்கு நேர்களே. ஏன்னா இது ஒரு ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். இதில் மூழ்கி முத்தெடுத்தது நான் ஒரு ஆள் தான் சொல்ல முடியாது, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நான் போன விதம் எப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை பயக்குவதற்கு என்னென்ன மாதிரி அமைப்பெல்லாம் அந்த நான் படித்த ஜோசியத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக என்னால் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாருங்கள், நேரில் சந்திக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு பாவகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அதனுடைய செயல் என்ன, விளைவு என்ன, பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையில் செலுத்தலாம். எனவே வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவோம் பகுதியில் நாம் இந்த வாரம் பார்த்தோம். அடுத்த வாரம் நிறைய விஷயங்களோட வேறொரு நிகழ்ச்சியில் இதே பாட்டில் நம்ம ஜோதிடத்தை முறையாக பல்கலைக்கழகத்தில் பயின்று கடந்த 23 ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு 13 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஜாதகர்களை வாழ்வில் உயர செய்தவர். தனக்கென ஒரு தன்னிகரற்ற முறையை கையாண்டு கோள்களின் தாக்கங்களிலிருந்து பலரை விடுபட செய்தவர். பிரதி புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் திருப்பூரில் சந்திக்க ஆலயம் ஜி சுவாமிநாதன். முகவரி 132A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, கருவம்பாளையம், திருப்பூர் 4. தொடர்புக்கு 9865939996 and 9865837778.